இதோட மத்தியிலே நற்கருணை வடிவிலே ஆண்டவர் எழுந்தள்ளி வந்திருக்கிறார். திருப்பலி வழியாக அவருடைய உடலையும் உள்ளத்தையும் உள்ளத்திலே ஏற்றனான். ஏதோ நம் மத்தியில் இருக்கிறார், நம் முன்பாக இருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, ஏதோ நான் இருக்கிறேன், உடைய உள்ளத்தை நான் ஊடுருவி பார்த்து கொண்டிருக்கிறேன், உனக்கு வாழ்வு கொடுக்க நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன், உன்னோடு நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ இந்த தேவன், இந்த அக்கினியின் தேவன், இந்த அபிஷேகத்தின் தேவன், இந்த அக்கினி மயமாக இருக்கிற இந்த ஆண்டவர் ஏதோ நம்முடைய தீய கட்டுகளை எல்லாம், நம்முடைய பாவத்தை எல்லாம் சுட்டெரித்து கொண்டிருக்கிற இந்த இயேசு கிஷலா பாதாபி ஏதோ நம்ம மத்தியில இந்த ஆண்டவர் இருக்கிறார். இந்த தேவனை நாம் ஆராதனிப்போம். இந்த எரித்தனலாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிற இந்த தேவன் நம் தீய வாழ்வை சுட்டெரிக்க இருக்கிறார். ஏதோ நம்முடைய உள்ளத்தை இந்த தேவனிடத்திலே கொடுக்கிற பொழுது, ஏதோ நம்மையே இந்த ஆண்டவரிடத்திலே கொடுக்கிற பொழுது, நம்முடைய நோக்காடுகளை, நோய்களை, வருத்தங்கள், வேதனை, கண்ணீர் எல்லாவற்றையும் இந்த இயேசுவிடத்திலே கொடுக்கிற பொழுது இயேசு எல்லாவற்றையும் சுட்டெரிக்கிறார். அக்கினி மயமாக இருக்கிற ஆண்டவர் இதோ சுட்டெரிக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ தயாராக இருக்கிறாய் என் ஆண்டவர் கேட்கிறார். நீ எனக்கு உன்னை தருவாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்த ஜெபப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், கணவனை, மனைவியை, நம்முடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீரை சுட்டெரிக்கும் தேவன், தீமையை சுட்டெரிக்கும் தேவனாக இருக்கிறேன். இயேசுவே, கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சாமி, இருக்கிற ஒவ்வொரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆவினால் அபிஷேகப்படுத்த ஆண்டவரே, அந்த பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே அக்கினி மயமாக இறங்கி வந்து ஆண்டவரே, இதோ இறங்கி வர வேண்டும். அச்சபிக்கிறோம் அப்பா, இறங்கட்டும் ஆண்டவரே, அப்படி வல்லமை இறங்கட்டும் அப்பா. இதனால் விடுவதுமாக இறை பிரசன்னத்தில் நீ ஊடுருவிப்பாய். இதோ தேடி வந்திருக்கிற இந்த மக்களை ஆசீர்வதியும். என் ஆண்டவர் என்னை தொட மாட்டாரா? என் ஆண்டவருடைய அபய குரலை கேட்க மாட்டாரா என்று வந்திருக்கிற ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிற சாமி, இதை நீ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இது ஆண்டவர் எடுத்து நின்று இந்த அக்கினி மையமே அருத்தரும் நாதரி என்ற பாடலில் நாம் பாடுவோம். கரங்களை தட்டி, இதோ இந்த தெய்வன் உங்கள் நோக்கி வந்திருக்கிறார், அந்த ஆண்டவர் உங்களை நோக்கி வந்திருக்கிறார். இதோ உங்களுடைய தீ செயல்களை, நோய்களை, நோக்காண்டுகளை எரிக்க இந்த ஆண்டவர் வந்திருக்கிறார். நெருப்பில் இட்டு இருக்கு.
இந்த தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாட அனைவரும் எடுத்து நிற்போம். தேவன், ஆறுதலை கொடுக்கக்கூடிய தேவன், ஏதோ அதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய தேவன் ஏதோ இங்க இருக்கிறார். ஏதோ நம்முடைய துணையாளராக இதோ இந்த இடத்தில் இருக்கிற இந்த தேவன் இயேசுவை ஏதோ ஆண்டவரே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் ஆண்டவரே, ஏதோ என்னோட இதயத்தை உம்முடைய இதயத்தை ஒன்றாக இணைத்துக் கொள்ளும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய உள்ளமானது பாழ்பட்டு கிடக்கிறது ஆண்டவரே, தீய சிந்தனையினால் ஆண்டவரே, இதற்காத உறவினால் தீய எண்ணங்களினால் ஆண்டவரே இங்க இருக்கிற உங்களுடைய உள்ளமும் பாழடைந்து இருக்கிறது. இந்த பாழாய் போன இந்த உள்ளத்தை, இந்த பாழ்பட்டு புகைப்படிந்து இருக்கிற இந்த உள்ளத்தை ஆண்டவரே நீ முழுமையாக மாற்றக்கூடிய தேவன் அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தினுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உள்ள குத்தப்பட்டவர்களாக ஆண்டவரே உள்ளத்திலே அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சாமி உடைய ஆசீர்வதியும் ஆண்டவரே உடைய முழுமையாக துணையாக இருந்து வழிநடத்தும் அப்பா. வல்லவை இறங்கட்டும் அப்பா தெய்வமே. இதோ இந்த நேரத்தில் ஆவியின் பிரசன்னம் இறங்கி வந்து ஆண்டவரே உம்முடைய ஒளிமயமான அக்கினி ஒவ்வொரு தலை மீது இறங்கட்டும் அப்பா. ஊற்றட்டும் ஆண்டவரே, உம்முடைய குடும்பங்கள் மீது ஊற்றட்டும் அப்பா. ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே இதோ நான் நோய்களோடு உச்ச தலையிலிருந்து உள்ள காண்பரை ஆண்டவரே, ஏதோ தீராத வியாதிகளோடு ஆண்டவரே மருந்துகள் எல்லாம் கைவிட்ட பொழுது கூட இயேசுவே நீ கைவிடாத தேவன் அப்பா. ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. இயேசுவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் ஆண்டவர் எங்களின் நோயை குணப்படுத்துகிறார், என் ஆண்டவர் என் நோயை தொடுகிறார், என்னை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லக்கூடிய வல்லமையை நீர் கொடுத்து இயேசுவே இங்க இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் உம்முடைய அரிய பெரிய வரங்களை கொடுத்து நோய் இல்லாத விடுதலை நலத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து எடுத்தோம் அப்பா தெய்வமே. உடனே தீருமையா அரிய வரங்களை இவங்கு தாரு
ஆண்டவரே, ஏதோ என்னுடைய கண்களிலே ஆண்டவரே ஒரு நொடி பொழுது கூட இல்லாமல் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. இந்த அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி கருத்தில் ஒப்பு கொடுக்கிற அப்பா ஆண்டவரே, இந்த கண்ணீரை துடைப்பதற்கு என்னுடைய 10 விரல்கள் போதவில்லை. ஆண்டவரே, இதோ கரமாக வாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நோய்களிலும் அழுது கொண்டிருக்கின்ற, ஒவ்வொரு நொடி பொழுதும் அழுது கொண்டிருக்கின்ற, கவலையினால் அழுது கொண்டிருக்கின்ற, குடும்ப பிரச்சனையால் அழுது கொண்டிருக்கின்ற, பிள்ளைகளால் அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சாமி, ஒவ்வொரு இளைஞர்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இதோ எதிர்கால நல்லா அமையவில்லையே, இதோ எனக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கவில்லையே, நல்ல திருமண வாழ்வு நடைபெறவில்லையே, இதோ நான் எதிர்பார்க்கிற படிப்பு கிடைக்கவில்லையே என்று ஆண்டவரே அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சாமி, ஆண்டவரே நீரே ஆசீர்வதி. ஆண்டவரே, இப்படி கரத்தினாடி தண்ணீரை தொடையும் அப்பா, இயேசுவுடைய தாகத்தை தணித்து இப்படி ஊற்று தண்ணீரை மீது ஊற்றி ஆண்டவரே, இயேசுவுடைய அழுகையை நீ நடனமாக மாற்றும், களி நடனமாக மாற்றக்கூடியவர் ஆண்டவரே, அப்படி கண்ணீரை தொடையும் அப்பா இயேசுவே. எம்மை பாருமையா கண்ணீர் சிந்தும் எம்மை பாருமையா தாகம் தீர்த்திடவே கூத்தாய் வாயிடுமே அக்கினி மயமே பரிசுத்த ஆவி எல்லாம் ஆண்டவரே விரைந்தோடு செய்யும் அப்பா. ஏதோ அச்சிஷ்ட சிலுவை ஐயரை முத்திரை ஆணி அறைந்த தாழ்பால் ஏதோ கையில் இருக்கிற ஓடிப்ப சத்துருவி என்று சொல்லி ஆண்டவரே நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அப்பா. இதோ இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா வகையான பில்லு சூனிய கட்டுகளிலிருந்து, மாய மந்திரத்திலிருந்து, பசாசுடைய தந்திர வலைகளிலிருந்து இயேசுவே இதோ ஒவ்வொருவரையும் நாமத்தினாலே ஆண்டவரை அப்புறப்படுத்தும் ஆண்டவரே இயேசுவே. இதோ இந்த குடும்பத்திலே விளைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது அசுமேதேயு என்ற சாத்தானை இயேசுவே இதோ உம்முடைய திரு சிலுவையினால் ஆண்டவரை முத்திரையிட்டு நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியை தாரும் ஆண்டவரே. எல்லா வகையான பேய்களிலிருந்து சாத்தான்களிலிருந்து விடுதலை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவே. இதோ இந்த இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற எல்லா நோய்களிலிருந்து ஆண்டவரை எல்லா சாத்தான்களை பிடிலிருந்து ஒப்பு கொடுக்கிற சாமி இதோ நீர் ஆசீர்வதியும். எல்லா சாத்தான்களிலிருந்து இவரை விடுதலை கொடும். இதோ பயத்தின் ஆவி, திகிலின் ஆவி, ஆண்டவரை அந்தகார சக்திகளின் ஆவி ஆண்டவரே, குழப்பங்களின் ஆவியுடைய மனதிலிருந்து இறந்து ஆண்டவரே இப்படி தூய ஆவியின் வல்லமையினால் இவரை நிரப்ப வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படி ஆவி அப்பினியானால் ஆண்டவரை அபிஷேகப்படுத்தும் ஆண்டவரே. இப்படி வல்லமையினால் அபிஷேகப்படுத்தும் அப்பா. இப்படி அம்பரா துணிகளிலே மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்தினாலே இதோ ஆண்டவரே இந்த பயம் நோய்கள் எல்லாம் நீங்கி திகில் எல்லாம் மறந்து இவளுக்கு நல்ல வாழ்வை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சாத்தான்கள் விடுதலை கொடும் ஆண்டவரே இயேசுவே. நோய்கள் எல்லாம் வீதி ஓடுமையா, பயங்கள் நீங்கிடவே நிறைவாய் வாழ்வோம். இறங்கட்டும் ஆண்டவரே, ஆக்கவே இறங்கட்டும் இயேசுவே. ஒவ்வொருவரும் எல்லா சாத்தான்களை விரட்ட ஆண்டவரே இயேசுவே. இதோ ஆண்டவரே இதோ சாத்தான்களோடு தொழுது கொண்டு சனவத மத்த மத்ததி பரிசுத்ததற்கு விருஷாபா துரிவிலே ஈரி சிக்கரதவர இயேசுவே சிக்கரமா சக்கரவரி இறங்கட்டும் வல்லவன் இறங்கட்டும் ஆண்டவரே. அக்கினி இறங்கட்டும் அப்பா. அப்பா நிரம்பிடுவே அக்கினி மயமே பரிசுத்த ஆவி எழும்பிடுவே அப்பா நிரம்பிடுவே. ஆண்டவரே இதோ
உங்களுடைய அபிஷேகத்தினுடைய முத்திரை ஆண்டவரே, இதோ இந்த அபிஷேகத்தின் முத்திரையை ஒவ்வொருவரது நெற்றியின் மீது பூசும் ஆண்டவரே. இதோ இந்த அபிஷேகத்தினுடைய முத்திரை ஆண்டவரே, தூய ஆவியின் முத்திரையை ஒவ்வொருவருக்கு கொடுத்து ஆண்டவரே நேரிய வழிகளில் நடத்தி செல்லும் அப்பா. ஆண்டவரே சமாதான வழிகளில், அமைதி வழிகளில் இந்த குடும்பத்தை வழிநடத்தும் ஆண்டவரே. உம்மை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. இதோ அபிஷேகத்தின் முத்திரையை உங்களுடைய மீது நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இதோ என்னுடைய தந்தை மகன் தூய ஆவியின் முத்திரையை, இந்த அபிஷேகத்தின் முத்திரை உங்கள் ஒவ்வொருவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேக முத்திரையினால் முத்திரையிடும் ஆண்டவரே. இயேசுவே இதோ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேக முத்திரையானவரே, சாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழி நடத்தி. அபிஷேக முத்திரையானவரே, சாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழி நடத்து. அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எழுந்தனடா, எழுந்திடுவே அப்பா இருப்பிடுவே. அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எழுந்தனடா, எழுந்திடுவே அப்பா ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை நாம் பெயர் சொல்லி அழைப்போம். அனைவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் அன்றாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இதோ எங்களை துணைப்படுத்தும். இயேசுவே எங்களை குணப்படுத்தும். இயேசுவே இங்க இருக்கிற மக்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே உம்முடைய ஆவி அபிஷேகம் இதோ இந்த இடத்தில் நிரம்பட்டும் அப்பா. அப்பா தெய்வமே இது உங்க இருக்கின்ற ஒவ்வொரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே இது உங்க இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உள்மன காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, உள்ளத்தில் நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இயேசுவே இதோ உம்முடைய இரக்கத்தினால் இதை ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய இரக்க பார்வைகள் மீது விடட்டும் ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லுகிற பொழுது நீங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே என்று சொல்லி அழைக்கிற பொழுது இதோ உம்முடைய கண்ணீரை துடைக்கிறீர் அப்பா. இயேசுவே என்று கூவி அழைக்கிற பொழுது உம்முடைய கரம் பிடித்து நடத்துகிறீர் ஆண்டவரே. இயேசுவே என்று சொல்லுகிற பொழுது அப்பா இயேசுவே என்று கூப்பிடுகிற பொழுது இதோ சாத்தான்கள் நடுநடுகின்றன ஆண்டவரே. இயேசுவே என்று அழைக்கிற பொழுது இதோ நோய்களை குணப்படுத்துகிறீர் ஆண்டவரே. இயேசுவே என்று சொல்லுகிற பொழுது அமைதியை தருகிறீர் அப்பா. இயேசு என்ற பெயருக்கு வல்லமை இருக்கிறது. இயேசு என்ற பெயருக்கு சக்தி இருக்கிறது. இயேசு என்ற பெயருக்கு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு என்ற பெயருக்கு வாழ்வு இருக்கிறது. இதோ இந்த இயேசு ஆண்டவர் உங்களை தொடுகிறார். இயேசு ஆண்டவர்கள் நோக்கி வருகிறார். இந்த ஆண்டவர் வல்லமையின் தேவன் இதோ ஒவ்வொருவருமே ஆண்டவர் கரம் பிடிக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ மோடு இருக்கிறேன், உம்மை நான் கரம் பிடிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவே இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. ஒவ்வொரு குடும்பத்தில் அமைதியை தாரும் ஆண்டவரே. அப்பா தெய்வமே இங்க இருக்கிற பிரிந்து போகக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. கணவன் மனைவிடத்திலே சமாதான ஒற்றுமையை தாருங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல உடல்நலத்தை கொடுத்து நல்ல படிப்பை கொடுத்து எதிர்கால வாழ்வை அமைங்க ஆண்டவரே. இயேசுவே இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ கல்வாரியை சிந்தி அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஆண்டவரே அப்பா அவங்களுடைய முள்முடி காயத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஆண்டவரே இதோ இங்க இருக்கிற ஒவ்வொரு தலை மீது ஊற்றட்டும் அப்பா. ஆண்டவருடைய குடும்பங்கள் மீது ஊற்றட்டும் ஆண்டவரே. 4 மூலைக்கு 16 கொளுத்திலும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த ரத்த கோட்டைக்குள்ளாக நீ வைத்துக் கொள்ளும் அப்பா இயேசுவே. இதோ உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நீ வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே இயேசுவே. இதோ உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக வைத்துக் கொள்ளும். உம்முடைய திரு ரத்தம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. எல்லா நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ள கால் வரை அந்த ரத்தம் பாயட்டும் அப்பா. உம்முடைய தெய்வீக திரு ரத்தம் பாயட்டும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு நோய்களை குணப்படுத்தும் இயேசுவே. இதோ நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த உடல் வியாதிகளினால் தவிக்கின்ற உள்ள வியாதிகளினால் நெஞ்சு வலியினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பாப்பா ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே. உங்களுடைய இதயத்தையும் அவருடைய இதயத்தையும் ஒன்றாக மாற்றும் ஆண்டவரே இயேசுவே. இதோ அப்பா வயிற்று வலியினால் ஆண்டவரே, வயிற்றிலே கேன்சர் கட்டியினால் ஆண்டவரே, மற்ற பிரச்சனைகளினால் ஆண்டவரே இதோ நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதோ தவிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். என் தேவன் என்னை தொட்டார்,
என் ஆண்டவருடைய வல்லமை என் மீது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இதோ உணர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆவியானவரே, இதோ இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முத்திரையிட்டு அப்புறப்படுத்துகிறேன். உடை தெரியும் ஆண்டவரே, இதோ உம்முடைய தெய்வீக ரத்தத்தை ஊற்றி ஆண்டவரே எல்லா கட்டுகளையும் உடையும் அப்பா. தூயாவின் வல்லமை ஆண்டவரே, இதோ மன்னிக்க மனமுடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தையும் மன்னிப்பை கொடும் அப்பா. ஆண்டவரே, காயங்களோடு ஆண்டவரை மறுக்க முடியாத காயங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் காயத்தை ஆற்றும் ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த நேரம் பரிசுத்தமான நேரத்தில் இந்த மக்களை தொடும் ஆண்டவரே. இப்படி கால் கல்லில் மோதாதபடி நீர் ஆசீர்வதியும் அப்பா. எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எத்தனையோ தடைகள் வந்த பொழுது கூட எல்லா தடைகளையும் உடைக்கக்கூடிய தேவன் இருக்கிறீர் ஆண்டவரே. எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை கொடுமப்பா ஆண்டவரே. நல்ல ஒரு வேலை இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்கால வாழ்வை கொடும் ஆண்டவரே. இதோ படித்து விட்டு ஆண்டவரே வாழ்க்கையில முன்னேற முடியாமல் தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு வாழ்வை தாருமப்பா. நல்ல படிப்பை கொடும் ஆண்டவரே. இதோ மாங்கல்யம் இல்லாமல் இருக்கின்ற திருமண தடைகளோடு இருக்கின்ற ஒவ்வொரு கரத்திலையும் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. எல்லா தடைகளையும் நீக்கும் ஆண்டவரே. நீ ரத்தத்தை ஊற்றி எல்லா தடைகளையும் உடையும் அப்பா. ஆவியானவரே, இதோ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதியும். அவர்கள் செய்த பாவமும் முன்னோர்கள் செய்த பாவமா அப்பா, எல்லா பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுமப்பா. இயேசுவே, திரு ரத்தம் தெளிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் 4 மூலைக்கு 8 திக்கு 16 கோலத்திலும் திரு ரத்தத்தை தெளிக்கட்டும் ஆண்டவரே. குருசான குருசே, கட்டுண்ட குருசே, காவலாய் இருக்கும் குருசே, தொட்டிரும் தண்ணீரும் சிங்கார மேடையும் துன்பப்படுத்தும் எல்லா வகையான சாத்தான்களிலிருந்து இதோ இவர்களை ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவே, இதோ இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த குடும்பங்களை மன்னித்து நீ பாதுகாக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இப்படி அம்பரா துணிகளிலே மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இதோ உம்முடைய திரு ரத்தம் இவர்கள் மீது தெளிக்கட்டும். இது திரு ரத்தத்திற்குள்ளாக ரத்த கோட்டைக்குள்ளாக நீ வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ உம்முடைய தெய்வீக பரிசுத்தத்தினால் ஒவ்வொருவரையும் தொட்டு இருக்கிறீர். ஈஷாலா பத்தனி மேகானா ஹாதிதிபி எவகசத தேகதே பிஷகலா பக்கதிபி ஹமாரா பத்ததிபி ஆஷா மாஜிலி ஆஷா கமலte மிகாகை பத்ததி கோபத்தல ஆரா பத்ததிபி லிஷபகலி திபி ஷமாதனி இஸ்ஹாத்தே தோ பிஷகலா பாமத்துதிபி எசாகலிபி ஆரா சோமி கராபா பிஷா பத்ததி ஷாகததி கரா ஹாலிதா ஹாலபி தோபாஹித தலிபி கோஹிஷா பாபத்ததிபி ஆமோசி திபி ஹாலிதா ஹா பத்ததிபி பவிஷோ பக்கதிபி கதிபி சபாகதி சபாஹி மெலத்திதி கஹாத்தோ பைகரா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் ஊற்றி கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி அப்பா. இப்படி திருத்தையிலும் ஒவ்வொரு விதிரி தடவி கொண்டிருக்கிற கிருபை ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, ஒவ்வொருவரையும் நீ தொட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, இதோ குடும்ப பிரச்சனையிலே இருந்த சகோதரியை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். அமைதியை கொடுத்திருக்கிற தேவன் உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இதோ உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி அப்பா. திவ்யமா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏதோ ஆண்டவரே, யோர்தான் ஆற்றிலே நிகழ்ந்த அதே ஒரு தூய் ஆவியின் வல்லமை மூவருடைய பிரசன்னம் ஏதோ இங்க இருக்கிற இந்த தண்ணீர் மீதும் இந்த உப்பு மீதும் இந்த எண்ணெய் மீது இறங்கட்டும் அப்பா. ஏதோ இந்த எண்ணெய் தடவுகிற பொழுது எல்லா நோய்களும் குணப்படுத்தட்டும் ஆண்டவரே. வாத நோய்களிலிருந்து உள்ள நோய்களிலிருந்து எல்லா நோய்களும் குணமாகட்டும் அப்பா. இந்த உப்பு தெளிக்கப்படுகின்ற இடங்களெல்லாம், இந்த மந்திரத்தை தண்ணி தெளிக்கப்படுகின்ற இடங்களெல்லாம் ஆண்டவரே, எல்லா வகையான தீய கட்டுகளும் உடைக்கட்டும். சாத்தான்கள் எல்லாம் தோல்வியிரட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. நீருடைய ஆசீர்வதியும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். Mama was just a little bit hot of the Mahasatana, was about to be Humuta, like a book of Basabata Dibi, Mashata Dibi, she's a Halita Hashata, Mama to Dibi, Amakashaba Hali, the Bekashafata Dibetaraba, Mamako, Ara, Mashata Dibi Shopata, Bohishada Lahili, Shaba Hali Dibi, Korashata, Korabashita Debility, Uru Militaraba, Shabu, Tribalaba, Bushada Dibi to Dibi Halabu to Bishabata. Mashatali Bikishatala Halidi Yaraka Bishatadabis Nandri Andavare, the Omri Asir with the Kakant, the Makaridi Asir with the Kakamakant,
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளாக இந்த மக்களை வைத்து இருக்காங்க. இதோ ஆண்டவரே, இதோ 2-3 சகோதர சகோதரிகளுக்கு நீர் இங்கு வெளிப்படுத்தினீர். உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, அவர்களோடு நீ பேசியதற்கு உமக்கு நன்றி செலுத்து. ஈஷடாய், எல்ஷடாய், 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 எல்ஷடாய். கொரபல ஷாகோபோமோ பஷத்ததிகரதா பஷத்தோபிகாகம் இனிகனோ முகஷிதானா ஹைனிதிமிகானகோ மோமதோமி 예하샤타나 카마 바코니 비셔나니 비고 버치버타라 마코테 디제벨레샤다라 리비타노 바셔토네 미코세 샤바타데 비리초 바사타데 비리토 치스타라 비셔코코 칼라타 바샤토 그비카 바누티 나카타 치샤다라 நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மக்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு கொடான கூடிய நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord. 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 Hallelujah. 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். 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 ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதித்திருக்கிறார், தொட்டிருக்கிறார். தன்னை முழுமையாக நல்ல ஆயனாக, குட்ஷப்படாக, அந்த போர்வையோடு தலை முக்காட்டோடு ஆண்டவர் இங்கே வந்து உங்கள் 3 பேருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார். கட்டுகளை உடைத்து வாழ்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் அமர்வோம். இந்த வல்லமையின் தேவன், இந்த அபிஷேகத்தின் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையுமே உற்று நோக்கி இருக்கிறார். எனவே இந்த ஆண்டவரை போற்றி புகழ, இவருடைய மகிமையை நாம் பரப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். கடந்த காலங்களில் அல்லது எந்த நாளில் இந்த தேவன் என்னை தொட்டிருக்கிறார், இந்த தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த தேவனை மகிமைப்படுத்த சாட்சி சொல்ல வருகிறவர்கள் இங்கே வரலாம். வந்து ஷார்ட்டாக சொல்லணும். உங்கள் பேர், ஊர், என்ன நடந்தது. ரொம்ப கதைலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நேரம் ஆகிடுச்சு, ஏற்கனவே மணி 4:30 ஆகிடுச்சு. எல்லாருமே வாட்ஸ்அப் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் பேர் மேரி எக்ஸீலியா, என் தங்க மெர்சி பிரான்சினா. நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் மொளச்சூர் பன்னூர் பங்குலேருந்து, சூசேப்பர் பங்கு என்னோடது, அவங்க ஆரோக்கிய மாதா பங்கு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இங்கே நான் மட்டும் வந்திருந்தேன். நானும் என் கூட இருக்கவங்களும் வந்திருக்கோம். என் தங்க பையனுக்கு ஒரு கோர்ஸ், சென்னையில் ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் சேரணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினான். அதில் அவனுக்கு அந்தளவுக்கு மார்க்கு கிடைக்கல. இருந்தாலும் அவன் கேட்ட அந்த கோர்ஸே வந்து பெங்களூரில் கிடச்சிது. அதில் அவனுக்கு விருப்பம் இல்லை அங்கே போகிறதுக்கு. நான் இங்கே ப்ரேயருக்கு வரேன்னு கேள்விப்பட்டு அவன் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னா, நான் இங்கே வந்து அந்த விண்ணப்பத்தை எழுதி போட்டேன். கூட அந்த ஜெபமும் ஜெபிச்சேன், அவனுக்காக ஜெபித்தேன். ஒரு 1 வீக்குள்ளே அந்த பெங்களூரில் ஃபீஸ் எல்லாம் கட்டினதுக்கப்புறம் இருந்தாலும் நாங்கள் அதை விடாமல் நாங்கள் ஆண்டவர்கிட்ட அது வேண்டுதல் வச்சுட்டே இருந்தேன். அந்த 1 வீக்குள்ளேயே அவனுக்கு வந்து அவன் விரும்பின அதே இடத்துல அதே கோர்ஸில் சேர்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். இந்த அற்புதத்தை செஞ்ச ஆண்டவருக்கு நன்றி.
எங்களுக்கு பரிந்துரை செய்து அன்னைக்கும் நன்றி. இங்கே வர்றதுக்குமே எங்களுக்கு இந்த 4 மாதமாக நாங்களும் விடாமல் முயற்சி செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் வர முடியலை. இந்த அக்டோபர் மாதத்தில் 10 நாள் மாதா கிட்ட ஒரு நவநாள் வச்சு வேண்டுதல் மூலமாக தான் இன்றைக்கி எங்களால் இந்த வர முடிஞ்சது. பரிந்துரை செய்த அன்னைக்கும் நன்றி. எங்களுக்கு இதை உதவி செஞ்ச ஆண்டவருக்கு கோடான கொன்று. கூட எங்களுக்காக ஃபாதரும் ஜெபம் பண்ணியிருக்காரு. அவங்களோட குரூப்பும் ப்ரேயர் குரூப்பும் எங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றிகள். அடுத்த 3வது சாட்சி, என் மாமியாருக்கு பிரெஸ்ட்டில் கட்டி, ரொம்ப பெரிய கட்டியாக இருந்தது. அதை பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. இப்போ ரொம்ப அவங்க வேதனையில் துடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய டாக்டர்ஸ் போய் பார்த்தப்போ எல்லாருமே ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ, எல்லா டாக்டர்ஸுமே இதான் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் அதை செஞ்சிட்டோம். அப்போ கடைசியாக எம்ஆர்ஐ எடுத்தப்பையும் அந்த டாக்டர்ஸ் அதை ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இதை கண்டிப்பாக பயாப்சி பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். அவங்களும் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ ஃபாதர்கிட்ட சொல்லி அவங்க ஃபோன் மூலமாகவே எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ அவர் பண்ணி ஒரு 2 நாளைக்குள்ளேயே கண்டிப்பாக நாளைக்கு பயாப்சிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். அன்றைக்கி நைட்டே அந்த கட்டி உடஞ்சி அதில் இருக்கக்கூடிய சீழ ரத்தம் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அற்புதமாக ஆண்டவர் சுகப்படுத்தினார். ஆண்டவருக்கும் நன்றி. எங்களுக்காக செபிச்ச ஃபாதருக்கும் அவங்களோட ப்ரேயர் குரூப்புக்கும் நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, மரியே வாழ்க. என் பேர் ஜெபமாலை. நான் காஞ்சிபுரம் மாவட்டம் செல்லம்பட்டிடை கிராமம் காணிக்கை மாத பங்கிலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கு போன ஜூலை மாதம் 4ஆம் தேதி கால் திடீரென வீங்கிட்டு 10 மடங்காக நல்லா வீங்கிட்டு பெரிய பெரிய ஆப்பிள் சைஸில் கொப்பளம் தண்ணியாக வடியுது. காலை எடுக்கணுன்ற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி ஃபாதர் ஃபோன் மூலிமா எனக்கு ஜெபம் பண்ணார். அவங்க குரூப்பில் எல்லாருமே எனக்கு அந்த வீக்கெல்லாம் குறைஞ்சிடுச்சு. கால் எடுக்கணுன்ற ஸ்டேஜில் இருந்தது. அந்த வீக்கத்திலையும் எனக்கு நடக்க சக்தியையும் என்னோடய வேலைகளை நானே செஞ்சுக்கிறேன் அந்த சக்தியும் கொடுத்தது ஆண்டவனுக்கு மகிமை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவனுக்கு நன்றி. பரிந்துரை செய்த மாதாவுக்கும் நன்றி. ஆனாலும் அந்த பொண்ணு நன்றாக ஆறிட்டு ஒரு ₹1 காயின் சைஸில் தான் இருக்குது. முழுவதுமாக மாறிடுச்சு. இருந்தாலும் எனக்கு நடக்க இது வரைக்கும் சக்தி கொடுத்துருக்கிறார். என் வேலையை நானே செஞ்சுக்கிற மாதிரி. ஆண்டவருக்கு நன்றி. மரியே வாழ்க. எனக்கு உதவி செஞ்ச பரிந்துரை செய்த எனக்காக ஜெபித்த ஃபாதருக்கும் ஃபாதருடைய குழுவுக்கும் ரொம்ப நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். சான்று சொல்லும்போது ஆண்டவருக்காக தான் சொல்றாங்க. நல்லா கைத்தட்டி பாடுங்க அந்த பாட்டை. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை அவர்கள் பேசிய அந்நிய பாஷைக்கு கடவுள் 2 வார்த்தை வெளிப்பாடு கொடுத்தார். யெகோவா ரொபேக்கா அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த நாள் முதல் கொண்டு இந்த இடம் குணமளிக்கும் இடமாக மாறி இருக்கு. நானே ஆண்டவர், நானே குணமளிக்கும் ஆண்டவர் என்ற வார்த்தை அவர் சொன்ன அந்த வெளிப்பாடு கொடுத்த ஒரு சகோதரி நான் தான். அந்த காதல் அந்த வார்த்தை தெளிவாக நானே குணமளிக்கும் ஆண்டவர். அடுத்தது எல்ஷடாய் சர்வ வல்லவர், நானே சர்வ வல்லவர் என்ற வார்த்தை 2 வார்த்தை தெளிவாக என் காதல் அந்த வார்த்தை சொன்னார். அவர் பேசிய அந்நிய மொழிக்கு அவர் பேசிய வார்த்தை அரமாயிக். கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை இன்று அவர் வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக லாஸ்ட் இயர் நான் எங்கள் அக்காவுடைய கேன்சர் டெஸ்ட்டுக்காக நான் சொல்லிட்டு போயிருந்தேன். அந்த எடுத்த பிறகு அந்த கேன்சர் இல்லைன்னு டெஸ்ட் வந்தது. தந்தை அவர்கள் எங்களுக்காக ஜெபம் செய்தார். எங்களுடைய ஆன்ம குரு அவர் 2வதாக கிடைக்கப்பட்ட ஒரு ஆன்ம குரு. 6 மந்த்துக்கு பிறகு 1 இயருக்கு பிறகு மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த சதை வளர்ந்தால் மீண்டும் அது கேன்சர் தான் என்று அந்த டாக்டர் தெளிவாக சொன்னார். நாங்கள் தந்தையரிடம் சென்ற மாதம் 6 மந்த் முடிய போது ஃபாதர் அக்காவை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் சொல்லும் போதே அக்காவுக்கு நைட்லேருந்து பிபி அதிகமாகி மயக்கம், ஏதாவது சதை வளர்ந்துருக்குமோ, சதை வளர்ந்து சந்தேகம் அக்கா நீங்கள் பண்ணாதீங்க, அந்த சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். எந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாங்களோ ஒரே ஒரு அளவு கூட அந்த சதை மீண்டும் வளரவே இல்லை. மறுபடியும் கேன்சர் ஸ்டேட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அருள் திரு தேவனே போற்றி போற்றி. அவருடைய புகழை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன். அவர் செஞ்ச மகிமையை சொல்ல வந்திருக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்குது. இங்கே எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்த பிறகு ஒரு ஆசீர்வாதம் நிரம்பி வழியுது. நான் 4 வருஷமாக பையனுக்கு குழந்தை இல்லை, சாம்சனுக்கு.
அப்போ வந்து ரொம்ப வேதனையாக நற்கருணை ஆண்டவர்கிட்ட வேண்டின நம்பிக்கையோட சூசையப்பரையும் வேணும், சவேரியார் வேணும், மரியாதை வேணும். இந்த மாதம் அவனுக்கு 2ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு சுகப்பிரசவம் கேட்ட நற்கருணை ஆண்டவரிட நற்கருணை ஆண்டவர் அற்புதமாக எனக்கு மனம் இறங்கி அந்த குழந்தையும் பிறக்க வச்சார். 2வது சாட்சியாக எங்கள் அண்ணனுக்கு ஒரு பூச்சி கடிச்சிடுது, காலெல்லாம் ஒரே வீக்கம், அப்படியே பாம்பு கடி மாதிரி வெடிச்சிடுது. அவங்க மனைவி வந்து எல்லாம் கை வைத்தியமாக செஞ்சு அண்ணனுடைய காலை வந்து ரொம்ப வீணாக போயிடுச்சு. அப்போ ஸ்ரீகாந்த் டாக்டரும் சொல்லிட்டாரு, நீங்கள் அட்மிட் பண்ணிவிடுங்க, ரொம்ப அவருக்கு முடியாத போயிடுச்சு, கழுத்து வரைக்கும் அவருக்கு பரவி பார்க்கவே ரொம்ப கடுமை. அப்போ நான் ஒரே நம்பிக்கை சொன்னேன், ஏசு நற்கருணை ஆண்டவரை நீ நேரில் கொண்டு வந்துருன, உனக்கு மருந்து வேண்டாம், நீ கவலையில்லா ஹாஸ்பிட்டலுக்கு போ, ஸ்ரீகாந்த் டாக்டர் வழியா, அங்கே டாக்டர் இருக்க மாட்டார், அங்கே ஏசு தான் இருப்பார், நீ வந்து என்னை பார்ப்ப, இந்த காலில் இருக்கிற வீக்கத்தை பார்த்தோ நம்ம செத்து போயிடுவோமோ, இது பரவி இருக்கு, விகாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்பட அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அப்படி பயப்படுங்க. நேரில் பார்த்தா எங்கள் வீட்டில் சொன்னார், இந்த அம்மை நோயெல்லாம் வருது, அதனால தான் அந்த இருக்கும், நீ போகாத, உனக்கு தொத்திக்கும், உங்கள் அண்ணனை போய் பார்க்காதன்னு சொன்னார். ஆனால் நான் பார்த்தேன், எங்கள் அண்ணனை அவ்வளோ சுகமாக்கி கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான். ஆவே மரியாவும் என எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அனைத்து பேரும் இன்னும் மேலும் வந்து இந்த நற்கருணை ஆண்டவரையும் இந்த நற்கருணையில் படுத்திருக்கிற சூசையப்பரைக்கிட்டையும் சவேரியார்கிட்டையும் இங்கே நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமாக உண்டுன்றதை நான் உறுதியாக நம்பி இவ்வளோ காலத்தை விட கிறிஸ்துவ வாழ்வை பற்றி கொண்டு நான் சொல்கிறேன், நம்பிக்கையாக சொல்கிறேன், இது நடக்கும், நம்பிக்கையாக நான் உறுதியாக என்ன நம்புகிறேன். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். நான் இந்த பங்கை சேர்ந்தவங்க. நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே முடியல. டாக்டர்கிட்ட போனேன். அவர் உங்களுக்கு ஜவ்வு விட்டுடுச்சுமா, நீங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னாரு. கொஞ்ச நாளாகவே இருந்து மாத்திரை சாப்பிட்டேன், சரியாகல. திருப்பி இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். உங்களுக்கு எலும்பு வந்து உடஞ்சிருக்குது, நீங்கள் வேலைக்கே போகக்கூடாது, குனியும் கூடாது, நிமிரவும் கூடாது. அப்போ நான் சொன்னப்போ டாக்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு குனிஞ்சு நிமிர வேலை தான் டாக்டர், நான் எப்படி போவேன்னு சொன்னேன். நீங்கள் போய் ஆகணும், இல்லைனா உங்களுக்கு இன்னும் பெருசாக ஆகிடும் அப்படின்னு. எனக்கு கடவுள் இருக்க, ஆண்டவர் இருக்கார், அவர் மேலே நம்பிக்கை வச்சு நான் வேலைக்கு போனேன். எனக்கு எல்லாமே குணமாயிடுச்சு. நான் நிமிந்து தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே ஆகலை. கோடான கோடி நன்றி ஆண்டவருக்கு, ஏசப்பாவுக்கு. மரியே வாழ்க. இல்லை ஜோர ஒருத்தோட கைத்தட்டும் ஆண்டவருக்காக. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. நாங்கள் சொந்த ஊர் கும்பகோணம் மேட்ராசனம், மதலமரியம்மா பங்கு. பாண்டிச்சேரிக்கு என் மாமா வந்து போலீஸ் வேலையாக வந்தாங்க. எங்கள் பெரியம்மா வீட்டில் பொண்ணு கட்டலன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வீட்டில் தீமையாக விட்டு எங்கள் மாமனை, என் தம்பியை, எங்கள் அப்பாவை ஊமையாக்குனாங்க. எல்லாத்தையும் பித்து பிடிக்க வச்சாங்க. இந்த உடையை வந்து நான் அணிஞ்சேன். அணியும் போது எங்கள் மாமா சொன்னாங்க, இந்த உடை எதுக்கு அணியிற, நீ இருந்துட்டு உனக்கு என்ன இல்லைனாங்க. எனக்கு எது இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏசப்பா உடையை அணிஞ்சிருக்கிற உண்மை ஒரு நாளைக்கு வெளியே வரும். இன்றைக்கி உண்மை வெளியே வந்துருச்சு. யார் வந்து இந்த பாண்டிச்சேரியில் வந்து எங்கள் குடும்பத்தை கெடுத்தாங்களோ அதை மேலே தூக்கி ஏசப்பா வச்சிட்டாரு. மாதாம்மாவும் ஏசப்பாவும் மேலே வச்சிட்டாங்க. அது எங்கள் ஊர் பங்குக்கு ஃபாதர்கிட்ட போயிடுச்சு, சிஸ்டருங்கள்கிட்ட போயிடுச்சு. இந்த மீதி வேலையும் முடிப்பார் ஏசப்பா. முழு நம்பிக்கையோடு நான் வந்து இங்கே வந்திருக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அனைவரும் கரவொலி எழுப்புவோம் ஆண்டவருக்காக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் மூலக்குளத்துலேருந்து வரேன். என் பேர் சங்கரி. நான் காலையில் பார்த்திங்கன்னா இந்த தியானத்துக்கு என்னால் சுத்தமாக வர முடியல, ரொம்ப தடையாகவே இருந்தது. பையன் கோச்சிட்டு வீட்டு விட்டு போயிட்டான். அவன் பின்னாடி நானும் போயிட்டு வந்துட்டு அப்புறம் திரும்ப வந்துட்டேன். வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா குழு மீட்டிங்கில் நீ கண்டிப்பாக வந்தே ஆகணுன்றாங்க. வர முடியலன்னா கேட்கவே இல்லை. சரின்னு போயிட்டு அங்கே எதுவும் வேலை ஆகலை. சரி, நான் ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பி திரும்ப பையனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே நெஞ்சு வலி, பயம், தீகள், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வரவே முடியல, மதியமாக வர முடியல. வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஃபாதர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் கிட்ட வந்து நின்னார். நின்னமுன்னா அந்த வலி, எரிச்சல், அந்த பயம், திகில் எல்லாமே போயிடுச்சு. எனக்கு சுகம் கொடுத்து விடுதலை கொடுத்த இயேசுக்கே நன்றி, கோடி கோடி நன்றி. கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பேர் வெரோனிகா, உழவர் கரையிலேருந்து வரேன்.
எனக்கு வந்து 8 மந்த்ஸ் முன்னாடி மேரேஜ் ஆச்சு. அப்புறம் வந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இரெகுலராக இருந்தது பீரியட்ஸ். அப்புறம் வந்து டாக்டரை போய் பார்த்தோம். அப்போ வந்து சிஸ்ட் இருந்துச்சு, ஃபைப்ராய்ட் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. பட் ஆனாலுமே நான் வந்து கன்சீவ் ஆகலை. ஸோ அப்புறம் வந்து நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணி ஜெபிச்சு, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன இருக்கோ அதை படி நடத்துங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து கரெக்டாக எனக்கு ஒரு செப்டம்பர் மந்த் அப்போது நான் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வந்தது. இப்போ நான் கன்சீவாக இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது வந்து நான் வந்து டிரைவிங் ஸ்கூட்டி கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து டிரைவிங்கே தெரியாது, சைக்கிள் பேலன்ஸும் கிடையாது. ஏதோ வந்து சும்மா அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து விழுந்து கூட விழுந்துட்டேன். அப்புறமா வந்து ஆண்டவரே எப்படியாச்சும் இந்த டிரைவிங் நான் கற்று லைசன்ஸ் மட்டும் எடுத்துடணும், ஐயசப்பா எப்படியாச்சும் எனக்கு உதவிடுங்கன்னு சொல்லி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இங்கே கொடுத்துருந்தேன். இங்கே ஜெபிச்சேன். ஆண்டவர் வந்து எனக்கு நல்லபடியாக லைசன்ஸ் எடுக்க உதவி செஞ்சுருக்காரு. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் செய்யும். மரியே வாழ்க. கர்ப்பனுக்காக ஜோரம் இன்னொருத்தோட பலமாக கைத்தட்டுங்க. யாரும் குழந்தை பிறக்கலை, குழந்தை இல்லைன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஆண்டவர் ஒருவரால் மட்டுமே இந்த செயலை நடத்தி கொடுக்க முடியும். அதற்கு சான்று இந்த பாப்பா. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. என் பேர் ஆரோக்கியம் மேரி. நான் நெல்லிதோப்பு பங்குலேருந்து வரேன். எனக்கு ட்ரெஸ்ஸில் ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணி தோல் கட்டின்னு எடுத்துட்டாங்க. திரும்பவும் ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் அது பக்கத்துலேயே ஒரு கட்டி வந்தது. வந்த பிறகு அது வந்து கேன்சர் கட்டியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நீர் எடுத்து அந்த ஊசி மூலமாக டெஸ்ட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த டெஸ்ட்டில் எந்த ரிப்போர்ட்டும் தெரியலன்னுட்டு மறுபடியும் அந்த ஊசி மூலமாக எடுக்கும்போது எனக்கு வலி அதிகமாக இருந்து நான் தியானத்துக்கு அன்றைக்கி வந்தேன். சனிக்கிழமை வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். எனக்கு கேன்சர் கட்டின்றாங்க. ஒவ்வொரு தடவையும் எனக்கு டெஸ்ட்டு கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு வலி இருக்குது, நீங்கள் தான் ஆண்டவரை பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு நான் போனேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் என்னை பார்க்குற டாக்டர் வருவாங்க. அன்றைக்கி நான் போன பிறகு மறுபடியும் அந்த டெஸ்ட்டுக்கு அந்த ஊசி எடுத்துன்னு வந்து என்கிட்ட வந்து அவங்க போட வரும்போது அந்த இடத்துல அந்த கட்டியே இல்லை. அந்த கட்டின்ற தடையுமே இல்லைம்மா, உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இவனுக்கு ஸ்கேன் கூட பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் ஒவ்வொரு மாதமும் இங்கே வரும்போது ஏதோ ஒரு கஷ்டத்தோடு நான் வருவேன். வந்த பிறகு பிரதர் சொன்ன மாதிரி எனக்கு நீங்கள் போகும்போது வெறும் கையோடு போக மாட்டீங்க, நீங்கள் நிறைவோடு போவீங்கன்றாங்க. அதை நான் முழுமையாக நான் அனுபவித்தேன். ஆண்டவருக்கு நன்றி. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. இது உண்மையான சாட்சி. இதுதான், இப்படி தான் வேணும். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. என் பேர் ரெஜினா. நான் எத்தியாண்டூர் கோயில் பங்கு. நான் வந்து வயசானவங்களை பார்த்துக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சம்பளத்தை எனக்கு கம்மியாக்குனாங்க. நான் 2 பேரை பார்க்கும்போது நீங்கள் வந்து சம்பளத்தை கம்மியாக்குறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் வந்து செய்யுங்க, நான் வந்து கம்பெனி ஸ்டாஃப் பார்க்குறேன், யூனிஃபார்ம் தரேன் அப்படின்னு அவங்க வந்து சொன்னது அந்த வார்த்தையை அவங்க நிறைவேற்றவே இல்லை. அப்போ நான் கேட்கும்போது எனக்கு அவங்களுக்கு வாக்குவாதம் ஆரம்பிச்சு, நான் சரி வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆக ஆரம்பிச்சிது. நான் அப்படின்னா மாத்திரை போட்டுக்கின்னு அவங்கள நான் மனசார தான் பார்த்துக்கின்னு செஞ்ச வயசானவங்க பார்க்கும்போது அது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்தது. அப்போ எனக்கு ஜுரம் அடிக்கும்போது நம்மளால் அவங்களுக்கும் இதுவாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜுரம் மாத்திரை போட்டுக்கின்னு அப்புறம் ரத்தம் டெஸ்ட் எடுக்கும்போது டெங்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ டெங்காக இருக்கும்போது நான் 2 மாதமாக படுக்கையாக இருந்தேன். எனக்கு உடம்பு முடியல. ஆனால் பார்த்துட்டேன். நான் சொல்லும்போது நீங்கள் அது சரி வரலன்னா விட்டுருங்கம்மா, அந்த வேலைக்கு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு. நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் எனக்கு உடம்பு நல்லா இல்லாமல் எனக்கு இப்போ நடந்து வர்றதுக்கு காலையில் முடியல. ஆனாலும் நான் ஆண்டவரே, நான் உங்கள் பாதத்தில் வரணும், எனக்கு எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் நான் உங்ககிட்ட இருக்கும்போது எனக்கு அந்த மனது அமைதி இருக்குது, அது போதும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் நடந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரம் என்னால் நிற்கலாம் முடிஞ்சதுக்கு கடவுள் கொடுத்தன கிருபைக்காக நன்றி. ஜெபிச்ச பாதருக்கு கரவொலி எழுப்புவோம். போதும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமாம், நீங்கள் வந்து அடுத்த மாதம் நீங்கள் சொல்லலாம், அடுத்த மாதம் சொல்லுங்கள், ஏன்னா இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நிறைவாக நான் மட்டும் ஒரு சாட்சி சொல்லிடுறேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நின்றுக்கும் போது கீழே விழுந்துருவேன் இந்த 1 மாத காலமாக. ஆனால் இங்கே வரும்போது என் கூடவே ஆண்டவர் நின்று தாங்கி பிடிச்சிருக்காரு. இன்றைக்கி காலையில் மாத்திரை சாப்பிட்டா தான் நிற்க முடியும் அப்படின்ற டாக்டருடைய கணிப்பு. இன்றைக்கி நானும் என் மனைவியும் காரில் வந்து இருக்கும்போது மாத்திரை போடுங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் என் கூட இருக்கும்போது எதுக்கு மாத்திரைன்னு சொன்னேன். இது வரைக்கும் மாத்திரை போடல. ஃபாதரை திட்டினாங்க, மாத்திரையெல்லாம் ஒழுங்காக போடுங்கன்னாங்க. நானும் உறுதியாக இங்கே நின்றுட்டேன். கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தால் நடக்கும். நான் ஒவ்வொரு மாதமும் சொல்லும் பொழுது ஒருத்தரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி யார் எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தீங்களே தெரியாது. நான் இந்த மாதமும் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். நன்றி. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, எவ்வளோ பேர் சாட்சிகள்லாம் சொன்னாங்க.
இது எல்லாம் இது ஆண்டவருக்கு மகிமையும் தோத்திரமும் உண்டாகுது. இங்கே வந்து சொல்லும் பொழுது சகோதரி நான் பேசின வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாங்க. அவங்க பேர் திருமதி மார்கரெட் மேரி. என்னுடைய ஜெப குழுவில் அவங்க இருப்பாங்க. இன்னொரு அருள் தந்தை அவர் வந்து இட்டாலியில் இருக்கார். நாங்கள் ஒரு 5 பேர் எப்பொழுதுமே அந்த ஜெபத்தில் இருப்போம். நானும் அவங்களும் யாரும் வரலாம் கூட இந்த ஜெபத்தில் நாங்கள் இருப்போம். அப்போ நாங்கள் ஜெபிக்கும் பொழுது வெளிப்பாடுகள் வரும். என்ன வெளிப்பாடு வருது அது எப்படியே நடக்கும். நான் பேசுகிற வார்த்தைக்கு எனக்கு முதல்ல அர்த்தம் கொடுத்தவர் அருள் தந்தை பிச்சைமுத்து அடிகளார், நம்முடைய சேகடாட் பங்கு தந்தை. நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு வெளிநூரில் இருக்கும்போது தான் சொன்னார், ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இப்படி என்று. அந்த ஜெபக்குழுவில் நான் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த இட்டாலியில் இருக்கிற ஃபாதர்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ஜெபக்குழுவில் ஒரு ஃபாதர் வராரு, ஒரு அந்நிய மொழி பேசுகிறாரு, ஆண்டவர் அவரோடு பேசுகிறாரு. இவங்க என்னையும் பார்த்ததில்லை, நானும் அவங்கள பார்த்ததில்லை, அந்த சாமியாரையும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் எங்களை எல்லாரையும் ஒன்றாக சேர்த்துருக்கிறாரு. நாங்கள் எதெல்லாம் ஜெபத்தில் சொன்னோமோ அதெல்லாம் அவங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். எனவே தான் இங்கே வந்திருக்கின்ற இவங்க சகோதரிகள்லாம் அவங்களோடு வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. அது அவங்க சொன்னதை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்டோரி. அது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி 2 லைனில் முடிச்சிட்டாங்க. அந்த கல்லூரியில் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அந்த எம்பிபிஎஸ் அந்த எக்ஸாம் எழுதும்போது எல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்க. இந்த பையனும் ஃபெயில் ஆனவன் நினச்சான். ஆனால் ஒரே ஒரு ஆள் பாஸ் பண்ணது அவர் மட்டும்தான், அவங்க மகன் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தது. நிறைய அவங்களுடைய குடும்பங்களில் அதிசயம் நடந்தது. அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. மழை இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த ஆண்டவரையும் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த இடத்துல வந்து அது உங்கள் வழியாக ஃபாதர் எங்களுக்கு அந்த ஜெபத்தில் நடந்த அந்த அதிசயத்தை நாங்கள் கண்டிப்பாக ஆண்டவரை புகழணும்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இங்கே மற்ற சாட்சிகளை சொன்னவங்க எல்லாருக்கும் நன்றி. அதை விட மேலா இந்த இடத்துல 1.5 வருஷமாக இந்த இடத்துல வரும்போது ஏண்டா நான் இங்கே வந்தேன். ஏன்னா இந்த இடத்த பார்த்துன்னா சொல்லுவாங்க, என்ன சாமி பேய் பங்களாக்க போகிறீங்களா? என்னது பேய் பங்களா? இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பாழடைஞ்சு போய் யாரும் இருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் என்ன பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சு, வானே வானா சாமி நீ வேறு எங்கேயாவது போயிடு நீன்னு. எத்தனையோ சாமியாருங்க வந்தாங்க, குருக்கள் வந்தாங்க. என்னடா பேய் பங்களாவில் எதுக்கு இருக்கிற போயிடு. இந்த இடம் மறை மாவட்டத்துலேயும் சொன்னாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஆகிடுச்சு, இதை இடிச்சு போட்டுட்டு வேற எங்கேயா கட்டுங்க, இது வேண்டாம். இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, இந்த இடம் பாஸ்டர் சென்ட்ரல் கிடையாது, தியான இல்லமாக இது மாறும். ஆமென் 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 ஆமென். எனக்கு உங்கள் எதிர்க்க நான் நின்று இந்த அளவுக்கு ஜெபிக்கிறேன்னா நானே கிடையாது, என் பெருமான் கிறிஸ்து இயேசு. நான் இந்த உடையை அணிகிற பொழுது அந்த ஸ்டோலை போடும் பொழுதே சொல்லுவேன், ஆண்டவரே நான் சாகணும், நீங்கள் வெளியில் வரணும், என்னை யாரும் பார்க்கக்கூடாது, ஆமென். நான் தெரியவே கூடாது, என் சுய சாகணும், நீங்கள் வெளிப்படுங்க, அப்படி தான் வருவேன். எனவே தான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஆலயத்தில் உட்காந்து ஜெபிக்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு பரிமள தைலம் வரும், வாசனை. அந்த இடத்துல யாரெல்லாம் கவலையோடு வந்தாங்களோ, பிரச்சனையோடு வந்தாங்களோ, யாரெல்லாம் அங்கே உட்காந்து ஜெபிச்சாங்களோ எல்லாம் அப்பயே கட்டுகள் எல்லாம் உடஞ்சி போச்சு. எல்லாருமே ஃப்ரான்ஸ் போனவங்கெல்லாம் லெட்டர் மூலயமா சாட்சி எழுதி அனுப்புகிறாங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நானும் திருவள்ளார் அவர் விமலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நற்கருணை எடுத்துக்கிட்டு இந்த இடத்த அப்படியே 7 சுற்று சுற்றுவோம் காலையில். அது ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் விட்டுட்டோம். போன மாதம் அக்டோபர் மாதத்தில் ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் ஈவினிங் வந்து ஒரு ப்ரேயர் வைக்கணும்னு சொன்னேன். ஒரு 2 பேர்கிட்ட தான் சொன்னேன் நான். அவர் அமல்ராஜ் சார்கிட்டையும் கிறிஸ்டியான் சாருக்கிட்டையும் அவங்க மனைவிட்டையும் சொல்லி வாங்க அப்படின்னு சொன்னேன். நான் பார்க்குறேன் ஏறக்குறைய 30 பேர் இருந்தாங்க. அன்றைக்கி நான் சாயந்தரம் அந்த நற்கருணை எடுத்துகிட்டு இந்த இடத்த சுற்றி வந்தோம். 7 சுற்றி வந்து ஜெபிச்சோம். இது எப்படி தான் வந்து பேய் பங்களாவாக இருக்குதா இல்லை ஆண்டவர் வாழக்கூடிய தூய ஆவி நிரப்பப்பட்ட இடமா இருக்குதா நீங்கள் பார்த்துக்க. ஆண்டவரே 4 பக்கமும் கட்டு போட்டு ஜெபிச்சோம். அது ஜெபிச்ச அன்னைக்கே நைட்டு ஜெபிச்சோம். காலையில் இன்ஜினியர் வந்துட்டார். மேட்ராசனத்துலேருந்து ஆள் அனுப்பிட்டாங்க, சாமி இது சரி செய்யறதுக்கு.
அதுக்கப்புறம் பார்த்துட்டு சாமி இதெல்லாம் உடச்சி கிடிச்சு எல்லாம் பண்ணணும்னா எங்கேயோ போய் நிற்கும், மேட்ராசனம் காலியாக இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. மறுபடியும் ப்ரேயர் எடுத்தோம். அடுத்த 20 நாளில் வந்தாங்க. இந்த இடத்த எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்க? இருக்கிற ரூம்ஸ் இதெல்லாம் எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? போன மாதம் இங்கே வைக்கல, கோயிலில் வச்சோம். எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? ஒரு மாதம். 25 நாளில் எல்லாத்தையும் ஏறக்குறைய 40, 20, 30 பேருக்கு மேலாக இந்த இடத்துல பணிபுரிந்து இந்த இடத்த தூய்மையாக்குது. இந்த மாதம் இங்கே வைக்கணும்னு இந்த ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எந்த மக்கள் இந்த இடத்த பார்த்துட்டு என்ன பரிதாபமாக பார்த்துட்டு போனாங்க. நிறைய பேர் பாவண்டா கொண்டு வந்து சாமியார் இந்த இடத்துல போட்டாங்க. அந்த பரிதாபம் மாறணும். என் தேவன் புகழ் பரவ வேண்டும் என்று நினைத்தேன். இந்த இடத்துல இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த இடம் வல்லமையின் இடமாக, கட்டுகளை உடைக்கக்கூடிய ஒரு தூய ஆவியின் இடமாக இந்த இடம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு உங்களுடைய ஜெபம் இந்த இடம் பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது. எனவே உங்கள் எல்லோருக்குமே நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த இடத்திற்காக ஜெபிப்போம். இது மிகப்பெரிய ஒரு வல்லமை மிக்க ஒரு ஜெபமாக, ஜெப இல்லமாக இது மாறட்டும். இதற்காக உழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல உடல் சுகங்களை கொடுக்கட்டும். உங்களுக்கும் உடல் சுகத்தை கொடுங்கள். ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். சிறப்பாக எனக்காக வேண்டிக்குங்க. என்னுடைய பணி சிறக்க, இன்னும் மக்களுடைய அந்த கட்டுகளை, கண்ணீரை உடைக்க ஆண்டவர் என்னை கருவியாக பயன்படுத்த தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இப்பொழுது ஆண்டுடைய இறுதி ஆசிரியை நாம் பெற்றுவோம். பிறகு இந்த திரு தைலமானது உங்களுடைய நெற்றியிலே பூசப்படும். தொடுமேன் கண்களையே உம்மை நான் பார்க்க வேண்டுமே ஆண்டவரே என்று நாம் பாடுவோம்.
ஏற்றி